இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வரதட்சணை வேணும், நகை வேணும் அப்படிங்கிறாங்க. வேற ஒருத்தங்க யாரு? அவங்க கூட சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா தூது அனுப்புறது. ஓகே, என் ஃபேமிலியில இப்படி ஒரு பிரச்சனை நான் இன்னைய தேதி வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேரேஜ் ஆகும்போது லவ் மேரேஜ் தான். நாங்கள் எதுவுமே வேணாம்ப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க சார். மேரேஜ் ஆகி ஒரு 2 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமியார் எதுவுமே போடாமல் வந்தவ, வக்கீலாதவ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியே பேசுவாங்க சார். இப்போ எங்கள் அம்மா வீட்டு சைடும் எனக்கு லவ் மேரேஜ்ன்றனால எந்த ஒரு ஜுவல்லும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாருங்க சார். எதாக இருந்தாலும் ரொம்ப பாசமாக கேரிங்காக இருப்பார். இப்போ அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்கல, அவங்கக்கிட்ட 25 பவுன் வந்து நகை போட்டுட்டு வர சொல்லு, நான் வந்து மருமகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அதுலேருந்து இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, என்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லைங்க சார். அந்த ஒரு நகையை ரீசனாக வச்சுட்டே இப்போ வரைக்கும் கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சரியாக பேசுறது இல்லைங்க சார். ஆப்போசிட் ஹஸ்பண்டா? ஓ ஓகே. ஆக்சுவலாக இப்போ மாமியார் வந்து உங்களுடையோ இல்லை வந்து உங்களுடைய மகனுடையோ ஒரு பெரிய டச்சில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து வரதட்சணையா இல்லை அவங்கள மீறி லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க காரணமா? எது மேஜரான சார்? லவ் மேரேஜ் பண்ணது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தாங்க சார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வரதட்சணை தான். ஆமாங்க சார். அது வந்து எதுவுமே போடாமல் அவங்களுக்கு என்ன ஒரு மெயின் ரீசன்னா, எதுவாக இருந்தாலும் என் மூலியமாக வரணும், எதுவாக இருந்தாலும் நான் தான் வாங்கிட்டு வரணும். இப்போ ஒரு சின்னதாக என் பையனுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா கூட என் வீட்டிலேருந்து தான் எல்லாமே கொடுக்கணும். ஒரு காது குத்துறாங்கன்னா கூட என் வீட்டிலேருந்து தான் எல்லாமே கொடுக்கணும். இவங்க வந்து ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது, இவங்க பையன் வந்து ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. ஆனால் ஏன் அம்மா அப்பா செலவு பண்ணலாங்க சார்? ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களுடைய அம்மா வந்து அவங்கள்ட்ட வரதட்சணை கேட்டாங்க, பழைய ஆள் அவங்க கேட்டாங்க கூட விட்டுறலாம். நீங்கள் லவ் பண்ண பொண்ணுகிட்ட நீங்கள் எப்படி கேட்க முடியுது வரதட்சணை? இல்லை நான் ஃபஸ்ட்டு கேட்காம இருந்தேன். அவங்க வந்து கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாங்க என்னைய, அதனால வாங்க அப்படின்னா அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னாங்க சார், இவங்களுக்கு எங்க அம்மா ஏன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இப்போ நகை வாங்கினாலும் உங்ககிட்ட தானே வச்சுக்க போறேன். எங்களுக்கும் எனக்கு போறது இல்லை, அவங்களுக்கு தான் போடுறாங்க. நகை செஞ்சு அவங்களுக்கும் அவங்க பேர குழந்தைங்க அவங்க பேர்ல தான் வருது. எதுக்காகனா நாளைக்கு அவங்க ஃபியூச்சர்ல பேர குழந்தைய அவங்க கஷ்டப்பட கூடாது. நாம் இல்லாத காலகட்டத்துல அவங்க கொடுக்கலாம் இல்லைங்க சார், அவங்களும் கொடுக்கலாம். இப்போ என் அப்பா அம்மா 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்களும் கொடுக்கலாம் இல்ல? இல்லம்மா, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து எங்க அம்மா கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால நான் வேற வழி இல்லாம பண்ணேன் அப்படின்னா அது வேற, அதுவும் தப்பு தான், பட் அது வேற. ஆனால் நீங்கள் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, அப்போது உங்களுக்கு எல்லாமே பேசி முடிச்சு தான் வந்திருப்பீங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க மனநிலை எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து என் அம்மா சொல்கிறாங்க நீ வாங்கிட்டு வா, நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணா லவ் பண்ணதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார். இன்னை வரைக்கும் அவங்க அப்பா அம்மா விஷயத்தில் ஒரு பூம்பு மாடு தான் சார். எது சொன்னாலும் மண்டை மட்டும் தான் சார் ஆட்டுவார். இன்னை வரைக்கும் ஒரு டைம் கூட அவர் எகுத்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. அம்மா அப்பா பேச்சை கேட்குறேன், கண்டிப்பாக பொண்டாட்டி பேச்சையும் கேட்பான். அம்மா பேச்சு நல்ல விஷயம் தான் கேட்கலாம், இதெல்லாம் எப்படி கேட்க முடியும்? இப்போ ஒன்னே அம்மா வந்து உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அது அம்மா பச்சை கேட்டிருக்கணும்ல. கண்டிப்பாக. ஓகே, உங்க வாழ்க்கையில எந்த வகையில வரதட்சணை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வரதட்சணை வெறும் நகை பட்சத்தில் மட்டும் வரல. ஸ்டார்டிங் அந்த பேசிக் கல்யாண செலவில் ஆரம்பிச்சு ஒரு பையனுக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸில் இருந்து அண்ட் அவங்க சொல்கிற அந்த சாஸ்திர சம்பிரதாயம் முறைங்கன்னு ஒன்று இருக்குது. மாப்பிள்ளைக்கு செயின் போட்டு வரவே இருக்கிறது. மாப்பிள்ளை அப்போ தான் வந்து முறுக்கு பிடிப்பார், எனக்கு டைமண்ட் தான் வேணும், எனக்கு பிளாட்டினம் தான் வேணும். அதுவும் நேரம் அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. இது உங்க லைஃப்ல நடந்ததா? ஆமாம். மாப்பிள்ளை அழைப்புக்கு செயின் போட்டு மாப்பிள்ளை அழைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுன்னா உங்கள் வீட்டில் டைமண்ட் மோதிரம் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம். உங்கள் இதில் வந்து டைமண்ட் மோதிரம் எதிர்பார்த்தாங்களா? ஆமாம் சார். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி செயின் நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ்லேயே கூட இருக்கும், செயின் போட்டு வர இருப்பாங்க, செயின் போக டைமண்ட் மோதிரம். ஆக்சுவலி இதை விட வித்தியாசமான விஷயம் என்னன்னா, தீபாவளி சீருன்னு ஒன்று பொண்ணு வீட்டிலேருந்து தலை தீபாவளி கொடுப்பாங்க. என் வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, கோல்டு காயினாக கொடுத்தாங்க. ஏன்னா நான் பெருசாக கோல்டு போடுற பர்சன் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க 2 பேரும், கோல்டு காயின் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பா முன்னாடியெல்லாம் வாங்கிக்கிட்டார் அமைதியாக. ஆனால் வெளியில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறப்போ எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பிரேஸ்லெட் போட்டாங்க 5 பவுனுக்கு. இதை நான் எப்படி மரியாதையே இல்லாமல் போய் இப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட காட்டுவேன்னு போகிற வழியில் நிப்பாட்டி நான் வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அழுது பேசியிருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாப்புல? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு நான் அழுது பேசி எங்கள் அப்பா தலை தீபாவளியோட நகை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த கோல்டு காயினையும் கொடுத்து அதுக்கு மேலே பிரேஸ்லெட்டையும் கொடுத்தாங்க. ஏன்னா கோல்டு காயினை வாங்கினதுக்கப்புறம் ஏன் அதை வாங்குறீங்க, அது உங்க பொண்ணுக்கு கொடுத்தது தானே, அதை வேற சொல்றாங்க. ஆமா, கோல்ட் காயின் உங்க பொண்ணுக்கு கொடுத்துருங்க, பிரேஸ்லெட் நீங்க எனக்கு போட்டுடுங்க, ஏன்னா எங்க அண்ணனுக்கு அப்படி போட்டாங்க. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, அந்த வரதட்சணை பிரச்சனை? சார் ஐம் அவுட் ஆஃப் தட் லைஃப் ஆக்சுவலா.
ஐம் அவுட் ஆஃப் தட் லைஃப். பட் இதுதான் ரீசனான்னு கேட்டால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஆமாம், இது ஒன் ஆஃப் த ரீசன் நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு தலை தீபாவளிக்கு பண்ணலாம், ஒரு தலை பொங்கலுக்கு பண்ணலாம். எங்கள் அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6.5 வருஷம் என்னோட லைஃப்லையுமே பொங்கல் தீபாவளிக்கு செஞ்சுருக்காங்க. துணிமணி எடுத்து கொடுக்கணும், அதுவும் அந்த பையன் எந்த பிராண்டட் ஷாப்பில் கேட்குறானோ அந்த பிராண்டட் ஷாப்பில் தான் எடுத்து கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்கள ஒரு பையனோட ஒரு ஷர்ட்டே மோஸ்ட் ப்ராப்ளி 3000 or 4000 வந்துடும். அது அடுத்த தீபாவளி அடுத்த பொங்கலுக்குன்னு திரும்ப கேட்குறது வந்து நீங்கள் ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவை வந்து நீங்கள் யூஸ்வலாக பொண்ணுங்களை கோல்ட் டிகர்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாண வகையில் பார்த்தா பையனும் பையனோட அம்மா அப்பா பையனோட வீட்டார் சார்ந்தவர்கள் தான் கோல்ட் டிகர்ஸ். மாப்பிள்ளை வீட்டார் இந்த காலத்துல எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. நான் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கேன். பொண்ணுக்கு என்ன பண்ணீங்க? எங்க பொண்ணுக்கு நாங்களா அவங்க எதுவுமே டிமாண்ட் பண்ணல. இல்லம்மா, நீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்குற சீரு. நாங்களா நகை மட்டும் தான் சார் போட்டோம், வேற எதுவும் பண்ணல. எத்தனை சவரன் போட்டிருப்பீங்க? 30 சவரன் போட்டோம். 30 சவரன் போட்டீங்க, அது மட்டும் தான் பண்ணீங்க. என் மருமகளுக்கும் என்ன வாங்கின் வந்தான்றது இது வரைக்கும் நாங்க கேட்டதே கிடையாது, ஒரு வார்த்தை கூட. ஓகே, நீங்க பேசவே இல்லை சம்பந்தப்ப பேசவே இல்லை. சம்பந்தப்ப நகையை பத்தியோ வரதட்சணை பத்தியோ நாங்க எதுவுமே பேசல. பொண்ணு என்ன படிச்சிருக்கா, பொண்ணு நல்ல பொண்ணா, அவ்வளவுதான். நாங்க எங்களோட எதிர்பார்ப்பே அவ்வளவுதான். படிச்சிருந்தா போதும், பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றது எல்லாமே சுத்த பொய் சார். இதெல்லாம் மேடைக்கு வேணா பேசிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல என்னன்னா, என்னோட 37 வயசுக்கு அப்புறம் தான் சார் கல்யாணத்துக்கு நான் ரெடியாக வரேன். அது வரையுமே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. நானும் படிச்சிருக்கேன், MA MPhil B.Ed முடிச்சிருக்கேன். ஆனால் வரவர் வந்து ஆல்ரெடி ஜாப்ல இருக்கார். அப்போ நாங்கள் நிறைய கொடுத்து ஜாப் வாங்கியிருக்கோம். அதனால நீங்கள் நாங்கள் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். அந்த 50 லட்சத்தை நீங்கள் கொடுத்துருங்க, அப்புறம் நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுறத போடுங்க, அப்புறம் பையன் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு டைரெக்டாக கேட்டாங்க. அப்போது இதோட ஸ்டாப் பண்ணுவாங்களா? நான் கேட்டேன், அப்போது இவ்வளோ செலவு பண்ணி பையனை படிக்க வச்சுருக்கீங்க, அப்போ என்னையும் அவ்வளோ செலவு பண்ணி தானே படிக்க வச்சுருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சு மொத்த செலவை நான் கொடுத்துட்டா மாப்பிள்ளை என் கூட அனுப்பி வச்சுருவீங்களா? நான் பணம் கொடுக்குறேன்ல, நீங்கள் பண்ண செலவுக்கு மொத்தத்துக்கும் நான் பணம் கொடுக்குறேன், அப்போ மாப்பிள்ளை என் கூட அனுப்பி வச்சுருவீங்களா? நான் விலை கொடுத்து மாப்பிள்ளையை வாங்கிக்கிட்டோமான்னு கேட்டேன். இந்த மாதிரி திமுறா பேசினா உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டான்னு. இதே மாதிரி ஒவ்வொரு மாப்பிள்ளையாக தள்ளி போயிட்டே இருந்தது சார். என்னோட 38வது வயசில் ஒரு அருமையான மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காரு சார். நாங்கள் நேராகவே பார்த்துக்கல, கொரோனா டைமில் தான் நாங்கள் ஃபோனில் தான் பேசினோம், மேட்ரிமோனியில் தான் பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே இப்படியே லைன்ஸ் தள்ளி போயிட்டே இருந்தது. இல்லம்மா, 20 மாப்பிள்ளையுமே வந்து வரதட்சணை காரணமா நெக்லெக்ட் பண்ணாங்க. வரதட்சணை காரணமாவே தான். அவங்க சொன்ன மாதிரி படிச்சிருந்தா போதும், பொண்ணு அதெல்லாம் இல்லை சார். நானும் தானே படிச்சிருக்கேன், நானும் லெக்சரர்ஷிப்புக்கு நான் தகுதியானவளா இருக்கேன். நானும் ஒரு காலேஜில் டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கேன். ஓகே, 20 மாப்பிள்ளை பார்த்தேங்கிறீங்க. இப்போ 20 மாப்பிள்ளை ஆவரேஜா எவ்வளோ கேட்டாங்க, எவ்வளோ வரதட்சணை எதிர்பார்த்தாங்க? 50 லட்சம் ஒருத்தர் கேட்டாருங்க சார். அது பணமாக கேட்டாங்க. 50 லட்சமா? 50 லட்சம் பணம். என்னோட 30 வயசுலங்க சார். ஏன்னா 30 வயசு ஆயிடுச்சுல. வயசு ஆக ஆக அதுவும் வரதட்சணையும் கூடுது. 50 லட்சம் நாங்கள் கொடுங்க, அப்போ இதில் நீங்கள் நகை பொண்ணுக்கு என்ன போடுறீங்களோ அது போடுங்க, அப்புறம் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க.